ஹலோ வெல்கம். இன்றைக்கி எந்த சீரீஸ் ரிவ்யூ பார்க்க போகிறேன்னா எக்ஸாம். இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் ஆனால் எப்படி ஸ்கேம் நடக்கும்ன்ட்டு இந்த சீரீஸில் தெளிவாக காமிச்சிருப்பாங்க. ஆனால் தெளிவாக காமிச்சாங்க இல்லையான்னு தான் அங்கே ஒரு கேள்வி. ஆனால் இங்கே இந்த சீரீஸ் மொத்தமாக பார்க்கும்போது அப்படி தோணல. ஏன்னா இந்த சீரீஸில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்கெல்லாம் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு 10 நாளில் ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா துஷாரா வந்துட்டு டிஎஸ்பியை கிட்னாப் பண்ணிட்டு இவங்க தான் என்னது டிஎஸ்பின்னு வருவாங்க துஷாரா. அப்போ துஷாரா வந்துட்டு என்னென்ன பண்ணாங்க தான் இந்த சீரீஸோட கதையாக இருக்கும். இந்த சீரீஸில் வந்துட்டு 7 எபிசோடு இருக்கும். இந்த சீரீஸோட ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கதை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கதை. ஆனால் ஸ்டோரி வைஸ் இவங்க ஸ்ட்ராங்காக எடுத்துன்னு போகல. இன்னும் நல்லா ரைட்டிங் பண்ணியிருக்கலாமான்னு இருந்துச்சு. ரைட்டிங் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருக்குது. இந்த சீரீஸில் வந்துட்டு துஷாரா அப்பா அதித்தி பாலன் நடிச்சிருப்பாங்க, அப்பா அப்பாஸ் நடிச்சிருப்பாங்க, அப்பா சரவணன் நடிச்சிருப்பார். எல்லா பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்துச்சு. ஆனால் கேரக்டர் வைஸ் அவங்களது நல்ல கேரக்டர் இன்னும் நல்லா எழுதிருக்கலாமோன்னு தோணுச்சு. அப்புறமா இந்த சீரீஸில் வந்துட்டு சாம் சிஎஸ் அவங்க பிஜிஎம் போட்டிருக்காங்க. அந்த பிஜிஎம்மும் ஓகே தான் இருந்துச்சு. சொல்லப்போனால் இந்த 4 எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போவோம். மேஜராக இந்த சீரியலில் நான் என்ன பார்க்குறேன்னா, நிறைய லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அப்புறமா வீக்கான ரைட்டிங்கு. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கலாமோ இந்த சீரீஸை நான் எதிர்பார்க்குறேன். ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த சீரீஸ் ஒரு ஆவரேஜான சீரீஸை சொல்லுவேன். பிடிச்சிருந்தா நீங்கள் போய் பாருங்கள்.